வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் ஸ்டடி தமிழா. சூப்பரான மத்திய அரசு வங்கியிலேருந்து வேற லெவல் வேலைங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து இப்போது 1000 ஆஃபீஸர்ஸை எடுக்கிறாங்க. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு. சீக்கிரம் விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க உடனே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வர February 20 லாஸ்ட் டேட்டு. இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை குயிக்காக ஃப்ரீயாக தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் தரேன். சொல்லப்போனால் வீடியோ போகிறதுக்கு முன்னாடியே நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டாங்க. இது மாதிரி எல்லா ஜாப்ஸையும் குயிக்காக அப்டேட் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட 92,000 பேருக்கு மேலே இருக்காங்க ப்ரைவேட் கம்பெனி ஜாப்ஸு. இந்த ஜாபோட ஹால் டிக்கெட் எப்போ, ரிசல்ட் எப்போ, எல்லாமே நான் இதில் அப்டேட் பண்ணிடுவேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சிபிஐ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து இப்போது கிரெடிட் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அது இருக்கணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜூனியர் மேனேஜ்மெண்ட் கேடரில் வருது. ஓகே, ஸோ கிரெடிட் ஆஃபீஸர் அப்படிங்கிற ரோல் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ரோலுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவீங்க. பட் அதெல்லாமே இல்லை, ஏதோ ஒரு டிகிரியே வந்து ஓகே தான். ஓகே, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்கான லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒரு லீடிங் பப்ளிக் செக்டார் பேங்க், ஒரு மத்திய அரசு வங்கி தான் இது. கிட்டத்தட்ட நாடு முழுவதும் 4500க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குது. நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசு வங்கி தான். ஓகே, ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது 30/1 20/2 வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இதற்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்போ, இன்டர்வியூ, இது போன்ற தகவல் எல்லாமே லேட்டாக இன்டிமேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையுமே இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன ரோல்? கிரெடிட் ஆஃபீஸர் இன் மெயின் ஸ்ட்ரீம். ஜென்ரல் பேங்கிங்கில் தான் கிரெடிட் ஆஃபீஸர் அப்படிங்கிற ரோல். ஓகே, ஸோ இது வந்து ஜூனியர் மேனேஜ்மெண்ட் கேடரில் வருது. மொத்தமாக 1000 வேக்கன்சிங்க. அதில் ஜென்ரல், அதாவது பொது பிரிவினருக்கு 405, இடபிள்யூஎஸ்க்கு 100, பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா ஓபிசியில் வருவீங்க, உங்களுக்கு 270, எஸ்டிக்கு 75, எஸ்சிக்கு 150 அப்படின்னு சொல்லி வகுப்பு வாரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கும் வேக்கன்சிஸ் வந்து ஒரு டீசெண்டான வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஹச்ஐ அப்படின்னா ஹியரிங் இம்பேர்ட், அந்த மாதிரி. ஸோ ஒரு டைப் ஆஃப் டிசபிலிட்டிக்கும் இவங்க வந்து வேக்கன்சிஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் இந்த நோட்டிஃபிகேஷனை பயன்படுத்திக்கோங்க. அதாவது இருக்கிற வேக்கன்சியை ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ பர்சன்ட் கொடுக்கணுமோ அதுபடி இவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பேசிக் பே பாருங்களேன், 48,480 ரூபாய். ஓகே, அது இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னல் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்காது, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து பேசிக் தான். இது இல்லாமல் எக்கச்சக்கமான அடிஷ்னல் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அடிஷ்னல். ஓகே, ஸோ இது என்ன ப்ரோ பண்ணுறாங்க அப்படின்னா, ஏஜ் லிமிட் பார்த்துடலாம். 20லேருந்து 30 வயசு வரை உள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனோட க்ரூஷியல் டேட் என்ன அப்படின்னா இதுதான், 30/11/2024. இந்த தேதிக்குள்ளே இவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இந்த தேதிக்குள்ளே இவங்க கேட்குற ஏஜ் லிமிட் உங்களுக்கு மேட்ச் ஆகணும். அதாவது ஒன்றும் இல்லை, இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளே பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 20 to 30 அப்படிங்கிறது பொது பிரிவினருக்கு தான். நீங்கள் எஸ்சி எஸ்டி வகுப்பினர் அப்படின்னா இதோட +5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க. 20லேருந்து 35 வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா நீங்கள் ஓபிசியில் வருவீங்க, +3 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க. 20லேருந்து 30 வயது வரையும் 33 வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு டிகிரி, எனி டிசிப்ளின், எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, பிடெக், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், எந்த டிகிரியாக இருந்தாலும் எலிஜிபிள். ஆனால் 60% உங்களோட ஓவரால் டிகிரியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அப்படின்னா 50% வந்து போதுமா. அப்போ அந்த 60 யாருக்கு? பொது பிரிவினர், இடபிள்யூஎஸ்னா 60% கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏஜ் லிமிட், ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி பார்த்தாச்சு. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும் ஓபிசிக்கு 3 இயர்ஸும் வந்து இவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப் டெஸ்ட் இருக்குது, பர்சனல் இன்டர்வியூவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்களேன். ஸோ இதில் வந்து பாருங்கள், இங்கிலீஷ் லாங்குவேஜ் 30 கொஸ்டின் 30 மார்க்கு. இங்கிலீஷ், அதாவது கொஷின் வந்து இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் இருக்கும், தமிழெல்லாம் இருக்காது. ஓகே, ஸோ இதில் வந்து ஆப்டிடியூட், இங்கிலீஷ் நாலேஜ், ஜென்ரல் ரீசனிங், ஜென்ரல் எபிலிட்டி. ஓகே, அதாவது ஒரு வங்கி தேர்வுக்கு என்ன சிலபஸோ அதுதான். ஸோ ஒரு வங்கி தேர்வு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நிச்சயமாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு, 4 ஆன்சரில் ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜில் லெட்டர் ரைட்டிங்கும் எஸ்ஏ டிஸ்கிரிப்டிவும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதுகிற மாதிரி இருக்கும். இன்டர்வியூ அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸாமினேஷன் முடித்தோன்னே கண்டிப்பாக வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் இன்டர்வியூவில் பர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து அவங்க போடுறாங்க. ஓகே, நம்ம இப்போ எனி டிகிரி வச்சு இதற்கு அப்ளை பண்ணுறோம், தேர்வு எழுதுகிறோம், இன்டர்வியூவில் பாஸ் ஆகிறோம். பாஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங் ஃபினான்ஸ், அதாவது இது வந்து ஒரு பிஜி டிகிரி மாதிரி. இந்த பிஜி டிகிரியை இவங்க
இவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, இந்த பிஜி டிகிரியோட கோர்ஸ் வந்து 1 இயர். இதில் 9 மந்த்ஸ் வந்து கிளாஸ் ரூம் ட்ரைனிங்கும் 3 மந்த்ஸ் வந்து ஆன் த ஜாப் ட்ரைனிங்கும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, இந்த 1 இயர் இது கம்பல்சரி. இந்த கோர்ஸை நீங்கள் கம்பல்சரி முடிக்கணும். இந்த கோர்ஸ் அப்போது உங்களுக்கு ஸ்டைஃபன் தராங்க. இந்த கோர்ஸ்க்கான ஃபீ என்ன அப்படின்னா 3லேருந்து 4 லட்சம் வரை இந்த கோர்ஸ்க்கான ஃபீ வந்து செலவாகுமா. இந்த ஃபீயை வந்து இவங்களே எஜுகேஷனல் லோன் போட்டு தராங்க. நீங்கள் படித்து 5 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பேங்க்கில் இருந்ததுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த பே பண்ண ஃபீயை உங்களுக்கு ரீஃபண்டும் பண்ணிடுறாங்க. லோனும் கொடுக்குறாங்க. லோனை வந்து நீங்கள் சம்பளத்துலேருந்து நீங்கள் வந்து சேலரி வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் அதை கட்டிகிட்டே வருவீங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த பே பண்ண அந்த ஃபீயை வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதான் இதில் கொடுத்துருக்காங்க, ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் கோர்ஸ் ஃபீ ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 5 இயர்ஸ். ஓகே, ஸோ அதாவது ஒரு டிகிரி முடித்தவங்களை ஒரு பிஜி கொடுக்குறாங்க 1 இயருக்கு. அவங்களுக்கு தேவையானது சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் உங்களை இந்த கிரெடிட் ஆஃபீஸராக எடுத்துக்கிறாங்க. 1 இயர் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது முதல் 9 மாதம் கிளாஸ் ரூம் ட்ரைனிங். அப்போ மாதம் 2500 ஸ்டைஃபண்டு. அதுக்கப்புறம் மீதி உள்ள மாதங்கள் 3 மாதம் 10,000 ஸ்டைஃபண்டு. ஓகே, இதுதான் இதோட ப்ரொசீஜர். ஸோ இதற்கான எழுத்து தேர்வு வந்து தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமாக வந்து எழுதிக்க முடியும். ஸோ வந்து நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தாச்சு, என்ன ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். பர்மனன்ட் ரூல் தான், டெம்பரரிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். சேம் டைம் உங்களோட சிபில் ஸ்கோர் 650 ஆர் 650க்கு அபோவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மேண்டிட்ரியாக இவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் பாருங்களேன். ஆல் விமன் கேண்டிடேட்ஸ் எஸ்சி எஸ்டி அவங்களுக்குலாம் 150 ருபீஸ். மீதி உள்ளவங்களுக்கு 750 ருபீஸ் வந்து நீங்கள் வந்து ஃபீ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டு. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் அதிலே போய்ட்டு செக் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணுற அப்படிங்கிற டெமோ வீடியோ வேணுமான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ரெஸ்பாண்ட் பார்த்து நான் அதற்கான வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். ஓகே, எக்ஸாம் சென்டர்ஸ் பார்த்துடலாம். அது நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்குது. எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ டேரெக்டாக தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு பாருங்கள், சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், வெள்ளூர் 5 இடங்களில் இருக்குது. இதில் நியர்பை இடங்களை சூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் டேரெக்டாக நோட்டிஃபிகேஷனில் லாஸ்ட்டில் பார்த்தீங்க 22, 23, 24வது பக்கத்தில் என்ன சைஸில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், சிக்னேச்சர் என்ன சைஸு, லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் என்ன சைஸு, அது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஒரு வங்கி தேர்வுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான். வங்கி தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் எப்படியாவது ஒன்று கிளியர் பண்ணிடணும் அப்படின்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த ஒரு டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸ்லையும் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.